மேல் வந்தார். ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து பரலோக வாழ்வுக்கான வாசல்களை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நாளில் சபைக்காக நாம் பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் நாளிலே என்னை ஆண்டவர் சிருஷ்டித்தார். 5ஆம் நாள் 1ஆம் நாளிலிருந்து 5ஆம் நாளிலே ஆண்டவர் மச்சங்களையும் திரளான நீரில் வாழும் ஜந்துக்களையும் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே என்ன சிருஷ்டித்தார்? 6ஆம் நாளிலே என்ன சிருஷ்டித்தார்? 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களைய நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் காட்டு மிருகங்களும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுள் என்றார். அப்படியே ஆயிற்று. அப்படியே வந்துட்டு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமாக என்று சொல்லி எத்தனாவது நாளில் மனுஷனை சிருஷ்டித்தார்? 6ஆவது நாளிலே மனுஷனை சிருஷ்டித்தார். 31ஆம் வசனம். அப்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நல்லா இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. மனிதனை என்னைக்கு சிருஷ்டித்தார்? 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். 6 நாளும் கர்த்தர் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பூமியை மனித குடியிருப்புக்காக உண்டாக்கி 5 நாள் வரைக்கும் அதெல்லாம் 6ஆம் நாளிலே ஜீவ ஜந்துக்களையும் மனிதனை உண்டாக்கினார். வேதம் சொல்லுது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளில் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பிறகு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் 6ஆம் நாளில் மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்கி அடுத்த நாளே அவனுக்கு என்ன வந்தது? ஓய்வு நாள் வந்தது. 6ஆம் நாளில் மனுஷனை உண்டாக்கிய உடனே 7ஆம் நாளில் மனிதனுக்கு என்ன வந்துச்சு? ஓய்வு நாள் வந்தது. இந்த ஓய்வு நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். 2வது, தேவன் தான் சிருஷ்டி உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஆகவே ஓய்வு நாளாகிய இந்த 7ஆம் நாளில் தேவன் என்ன செய்கிறாரு? அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கவனிங்கள், 6 நாளும் அந்த நாளை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் என்று எங்கும் எழுதப்படவில்லை. நன்றாயிருந்தது அப்படி எப்படி என்னது? எல்லாவற்றையும் பார்த்தால் மிகவும் நன்றாயிருந்தது தான் சொல்லிட்டே வர 6 நாள் வரைக்கும். நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது, உண்டாக்கின எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் 7ஆம் நாள் மட்டும் எப்படி இருக்காரு? அந்த நாளை அதை அவர் பரிசுத்தமாக்கினார். ஆகவே இந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். ஆமென் என்று சொல்லுங்களேன். இந்த 7ஆம் நாள் எப்படியாவது பரிசுத்தமான நாள். 6 நாளும் மனிதன் வேலை செய்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது நம்முடைய தனிப்பட்ட விஷயம். அது
ஆனால் நாளை பரிசுத்தமாக்கினார். ஆகவே 6 நாளும் நன்றாக இருந்ததுன்னு தான் சொன்னாரு. 7ஆம் நாள் பரிசுத்தமுள்ள நாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 7ஆம் நாள், இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஆகவே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். கவனிங்க, சபையார் ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. நீ என்ன செய்யலாம்? 6 நாளும் நீ என்ன செய்யலாம்? வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. நம்ம என்ன செய்யறோம்? 6 நாள் நீங்க வேலை செஞ்சு நீ என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு. 6 நாள் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா 7ஆம் நாளில் நீ என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்போ 6 நாள் உன் கிரியையெல்லாம் செய்யுங்க. 6 நாள் உன் வேலைகளெல்லாம் செய்ப்பா. 7ஆம் நாள் என்ன நாள்? உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆகணும், உன் குமாரனாகிலும் உன் குமார்த்தி ஆகணும், உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியாலும் மிருக ஜீவனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரம் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகவே இந்த 7ஆம் நாள் என்பது பரிசுத்த நாள். ஆகவே தான் பரிசுத்த ஓய்வு நாள். அப்போ அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நீ எங்க இருக்கணும்? சபை கூடும் நாள். அது நீ தேவ சமூகத்தில், அது கர்த்தருடைய நாள், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள். அந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாளிலே உன் வேலைகள் எதையும் செய்யாமல் தேவ சமூகத்தில் காத்திடும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே திரும்பமாய் அஸ்திபாரத்தை போட வேண்டிய கட்டாயத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதை யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. கவனிங்க, இது உங்கள் தலைமை. என்ன பாருமா, கர்த்தர் ஓய்வு நாள்ல என்ன பண்ணாரு? பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இங்கே என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கு அடையாளமா இருக்கும். இப்போ ஓய்வு நாளில் ஒரு மனிதன் வேத வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறான். அந்த 6 நாளிலும் பரிசுத்தமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இங்கே சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி என் ஓய்வு நாட்களை நீங்கள் ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நான் என்பதை நீங்கள் அறியும்படி
இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். ஆக ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் எதுவென்றால், ஓய்வு நாளை அவன் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். ஆமென் என்று சொல்லுவோம். அந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் 14ஆம் வசனம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்த ஓய்வு நாள் எது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. மற்ற 6 நாளும் பத்தி பேசல. இந்த 7ஆம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது அவருடைய நாள். படிங்க. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள. இது என்னது? நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கை இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, நித்திய உடன்படிக்கை, என்றைக்கும் முறிக்கப்படாத உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. ஒரு கிறிஸ்தனோட கர்த்தர் பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை. ஏன் சின்ன பிள்ளைங்களை போக வேணாம்னு சொன்னா, இந்த அடிப்படையான சத்தியத்தை சின்ன பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கணும். நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் மாற்றம் இல்லை. 16ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சொல்லுங்க. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார், சந்தோஷப்பட்டார். இந்த ஓய்வு நாளில் நீங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் பூரித்து போவார். ஒரு தகப்பன், வயதான தகப்பனை வச்சுக்கோங்க, தான் பிள்ளை அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்போது, அன்பு செய்யும்போது அப்படியே மனசு பூரிச்சு போகும் தெரியுமா? அப்படி ஒரு பூரிப்பு ஓய்வு நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் அப்படியே பூரிச்சு போவார். அவங்கள பார்த்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாள், பூரிப்படைய பண்ணுகிற ஒரு நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு வராதவன் தேவனை என்ன பண்றான்? துக்கப்படுத்துகிறான். ஓய்வு நாளுக்கு வராதவர்கள் என்ன செய்றாங்க? தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன செய்தாராம்? பூரித்தார், பூரிப்படைந்தார். என் ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார். என்னை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பூரிப்படைகிறார். 35ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாரு. 1-2 வசனங்களை வாசிப்போம். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் நாளே சமைச்சு வச்சிருவாங்க. இங்க வேதம் சொல்லுது, 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக.
அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதில் அதில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் நெருப்பு மூட்டாது இருப்பாயாக. வாசஸ்தலங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீ நெருப்பு கூட மூட்டக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சாயங்காலம் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் என்ன இருக்குது? ஓய்வு நாள். அப்போ நம்ம எவ்வளவு நேரம் சபையில நம்ம இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனை சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறோம்? சொல்லுங்க. கொஞ்சம் நேரமான பாஸ்டர் எப்போ முடிப்பார், பாஸ்டர் எப்போ முடிப்பார். ஆனால் வேதம் சொல்லுது ஒரு நாள் முழுசும் ஓய்வு நாள் தான். 7ஆம் நாள் முழுவதும் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் அதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அது கர்த்தருடைய நாள். ஆண்டவர் அந்த நாளுக்காக உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பண்றாரு? பூரிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை பூரிப்படைய பண்ணுகிறோமா அல்லது துக்கப்படுத்துகிறோமா? உங்களை கண்டு ஆண்டவர் பூரிக்கிறார். 7ஆம் நாளில் அந்த வசனம் சொல்லு, பூரிப்படைகிறார், சந்தோஷப்படுகிறார். ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் அப்படியே கொண்டு போகிறேன். 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. ஆமென். ஆமென். இங்க சொல்லுது, உங்களுக்காக பாவ நிவர்த்தி. கம்யூனியன் எடுக்கிறீங்க தெரியுமா? கம்யூனியன் எடுக்கிறோமே, பாவ நிவர்த்தி. சபைக்கு வந்தால் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கர்த்தர். வேதம் சொல்லுது, உங்கள் பாவம்லாம் நீக்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவர்கள். இது நித்திய கட்டளை. உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். தாழ்மையோடு தேவ சமூகத்துக்கு வரணும், அன்போடு தெய்வ சமூகத்துக்கு வரணும், ஆண்டவரை நேசித்து தெய்வ சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரே, வசனத்தின் மூலம் என்னை பரிசுத்தமாக்கும் பாவ நிவாரணம் எனக்கு தேவை. என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நானே. பாவ நிவர்த்தி வருகிறது. அந்த நாளிலே உங்கள் ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாள் குறித்து கடைசி வரைக்கும் வெளிப்படுத்துற வரைக்கும் போகுது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இருங்க, இப்ப என்ன சொல்றாரு? 6 நாள் நீங்கள் வேலை செய்ய வேணும் ஐயா. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசனங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்கணும். ஆடு மாடு கூட மேய்ச்சலுக்கு அனுப்புறதில்ல. அந்த ஓய்வு நாள் வசனம் சொல்லுது, 6 நாள் நீங்க வேலை செய்ப்பா, உனக்கு கொடுத்துட்டம்பா. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். உன் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கு நாளாய் இருப்பதாக. Praise the Lord.
அப்போ வசனத்தை எந்த அளவுக்கு நாம் 6 நாள் வேலை செய்கிறோம், 7ஆம் நாளில சபை கூடும் நாள். அதுல யார் எந்த வேலை செய்ய வேணாம், சபைக்குள்ள தான் இருக்கணும் அத்தனை பேரும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில பிரச்சனைகள், பிசாசு போராட்டங்கள், தரித்திரங்கள், சாபங்கள், பாவங்கள். நீங்க அவங்க வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க. ஓய்வு நாளுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் ஓய்வு நாளில கர்த்தர் ஆராதனையில உன்னை அபிஷேகிக்கிறார். ஆராதனையில கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாளில், கர்த்தருடைய நாள் என்பது எது? ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். இங்கே யோவான் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான். இன்னைக்கு ஆராதனைக்கு தாமதமாய் வருகிற அன்புள்ள தேவ பிள்ளையே, வருகிறவர்கள் நான் ஆவிக்குள்ளாக வேண்டும், ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும், அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்ற வாஞ்சை இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இன்றைக்கு நமக்கு இல்லை. அதை வாஞ்சிப்பதும் இல்லை, அதை தேடுவதும் இல்லை. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? எனக்கு துக்கத்தோடு சொல்லுகிறேன், அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியை போல அந்நிய பாஷை எல்லாம் பேசுகிறார்கள். பார்த்தா அநேக பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் அநேக சபைகளுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கும் எனக்கு. உண்மையாகவே பரிசுத்த ஆவின்னு ஒருவருக்குள்ள இருந்தா எப்படி இருப்பான்? சிங்கம் போல இருப்பான். அவனை பார்த்து பிசாசு நடுங்கும். ஏன்னா தேவாதி தேவன் உன்னை அபிஷேகித்து உனக்குள் இருப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். ஆகவே கர்த்தருடைய நாளிலே நீங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டால் அந்த வாரத்துக்கு உண்டான வல்லமையும், அந்த வாரத்துக்கான அந்த பலனையும், சத்துவத்தையும், வரங்களையும் நீங்கள் பெற்று செல்லுகிறீர்கள். அந்த வாரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுங்க. ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்லுகிறீர்கள். அந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குற வசனத்தினால நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12 வசனங்களிலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தியானாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் எருதானாலும், உன் கழுதையானாலும், உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும், இப்போ எகிப்து தேசத்தில் நீ அடிமையாயிருந்தாய். எகிப்து தேசத்தில் நீ அடிமையாயிருந்தாய். பார்வோனுக்கு அடிமையாயிருந்தாய். விக்கிரங்களுக்கு அடிமையாயிருந்தாய். பிசாசுக்கு நீ அடிமையாயிருந்தாய். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாயா?
உன் தேவனாய் கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் நீ மரண இருளில் நடந்த நாட்கள் எத்தனை, மந்திரவாதத்தால் பீடிக்கப்பட்ட நாட்கள் எத்தனை, அசுத்த ஆவியால் பீடிக்கப்பட்ட நாட்கள் எத்தனை, வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்த நாட்கள் எத்தனை, மன தெளிவில்லாதபடி நாளைக்கு என்ன நடக்குமோ கலங்கி தவித்த நாட்கள் என்ன எத்தனை, எத்தனை அசுத்த ஆவிகளுக்கு, எத்தனை பிரச்சனைக்கு நீ அடிமைப்பட்டு கிடந்தாய். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த அசுத்த ஆவிகளின் அடிமைத்தனத்தில் இருந்தது, இந்த வியாதியின் அடிமைத்தனத்தில் இருந்து, உன்னை மனமடிவு பண்ணுகிற பிசாசின் வல்லமையின் அடிமைத்தனத்தில் இருந்தது தேவன் உன்னை அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினால் உன்னை புறப்படி பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சொன்னார் என்று இல்ல, உனக்கு கட்டளையிட்டார். உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்தை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன். உன் கட்டுகளிலிருந்து நான் கட்டவிழ்த்து என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமினாலும் நான் விடுதலையாக்க இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகையால், அதனாலே ஓய்வு நாளை நீ ஆசரிக்க கட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையான அன்பானவர்களே, உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவன் ஓய்வு நாளை கண்டிப்பாய் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேணும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு கடுமையான ஹார்ட் பிரச்சனை. என்னை இம்மிடியட்டாக ஏஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எக்கோ எல்லாம் எடுத்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அட்மிட் பண்ணாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். டாக்டர் சொன்னார், நான் கேட்டேன், நான் சர்ச்சுக்கு போகணும். போகக்கூடாது, நீங்கள் படிக்கட்டில் இறங்கக்கூடாது, ரொம்ப சிவியர் பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்கள் போகவே கூடாது, இறங்கக்கூடாது. உங்களுக்கு இம்மிடியட்டாக மலர் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. இங்கே இருந்த டாக்டர் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே ஏஜில் அந்த வசதி இல்லை, மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திங்கட்கிழமை நான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் கூட நான் சின்னவன், நல்ல தெளிவோடு இருக்கிறேன், நல்ல அறிவோடு இருக்கிறேன், உட்காண்டிருக்கேன். அப்போது சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். ரொம்ப தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், சர்ச்சுக்கு போகணும். டாக்டர் சொல்கிறாரு, நான் படிக்கட்டு இறங்கினா செத்து போயிடுவேன். அப்போ என்னை குளிப்பாட்டா அப்படின்னேன். என்னை குளிப்பாட்டி விட்டான். பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டேன். அப்போ கேட்டான், என்னப்பா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்கீங்க? இல்லைடா நீ போய் குளிடா என்ன. உன் உள்ளே போனோம் பாரு. உடனே ஃபோன் அடித்தான். சின்ன இங்கே இருக்கான், சின்ன கார் எடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான்னு. சின்ன சீசர்கிட்ட கேட்டாரான். சீசர், டேய் அவர் சொன்னால் போடா அப்படின்ட்டு இருக்காரு. நேராக கார் எடுத்து எங்கே வந்துட்டான்? ஏஜி ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துட்டான். எந்த படிக்கட்டில் நீ இறங்கினா ஏறினா செத்துருன்னு சொன்னாரோ அதே படிக்கட்டில் தட தட தடன்னு இறங்கி கீழே வந்து எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னால் காரில் ஏறி சர்ச்சுக்கு வந்துட்டேன். வந்து கடைசி வரிசையில் வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா முன்னால் வந்தால் எல்லாரும் பார்த்து பயந்துட போகிறாங்கன்ட்டு. ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயா. எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது பிறகு பல பிரச்சனை நடந்தது. அதுக்குள்ளே வந்து எல்லாரும் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. எங்கே ஹார்ட் பேஷண்ட் காணாமல் போயிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாரு. உடனே என்ன இம்மீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இம்மீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணி எங்கள் அப்பு கையில் நான் கொண்டு வந்து எல்லா திங்ஸும் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியே வச்சுன்னு காத்துன்னு இருக்கிறோம். ஆராதனை முடிச்சுட்டு போகிறேனே, வாங்கின டோஸ் இருக்குது தெரியுமா? சிஸ்டர்ஸுங்க, டாக்டர்ஸுங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? யார் முக்கியம் வாழ்க்கையில்? யார் முக்கியங்க? தேவன் தான் முக்கியம். என்றைக்கோ ஒரு நாள் மனிதன் மரிக்க போகிறான். அது எந்த மனுஷனுக்கு விளக்கு இல்லை. அந்த நாள் துக்கமான நாளா, சந்தோஷமான நாளா? கர்த்தருக்குள் இருக்கிறவன் அது சந்தோஷமான நாள். கர்த்தருக்கு இல்லாதவன்
அது துக்கமான நாள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். கர்த்தர் இல்லாமல் பேர் கிறிஸ்தவனாய் மரிக்கிறவர்கள் அது சாபத்தின் நாள், துக்கத்தின் நாள், நரகத்தின் நாள். உனக்கு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 56:2-4. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது. போதும். என்ன செய்யணும்? நீ 2-4 வரைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதி செய்யுங்கள், ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படையும் செவிமா இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சாக்காதபடி, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி, ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் ஹல்லேலூயா. ஒரு பொல்லாப்பும் செய்யக்கூடாது ஓய்வு நாளில். சொல்ல பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது ஓய்வு நாளில். பொல்லாப்பு தெரியுமா? ஓய்வு நாள் வராமல் இருப்பதே பொல்லாப்பு தான். ஆகவே ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. ஏனால் அது பரிசுத்த நாள். அந்த பரிசுத்த நாளிலே நீ தெய்வ சமூகத்தில் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இருந்தே தீர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. என்னங்க? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. சொல்லுங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். என்ன சொல்லுங்க? உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். இப்ப சொல்லுங்க. அடுத்து உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. சொல்லுங்க. சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். ஓய்வு நாள் எப்படி நினைக்கணும்? மனமகிழ்ச்சியின் நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்ன சொல்லுது பாருங்க. ஓய்வு நாளிலே சபையே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உன் காலை விலக்கி உன் சொந்த வழிகளிலே நடவாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் முதல்ல உனக்கு என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பன யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன்னை போஷிப்பேன்டா. ஓய்வு நாளில் வந்துட்டா உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த உயர்ந்த ஸ்தலங்களில் நான் ஏறி இருக்க பண்ணி உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்த உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நான் நடக்க பண்ணுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் வருது. நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ரேஞ்ச் ஆஃபீஸர். நான் தாம்பரம் செக்ஷன். அப்போது தாம்பரம் செக்ஷன் எது வரைக்கும் இருக்குன்னா பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர், அவ்வளோ தூரத்துக்கு அந்த டியூரி செக்ஷன். அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன பண்ண தெரியுமா? வேலைக்கு சர்ச்சுக்கு போக மாட்டார். என்னை கூப்பிடுவார். பாலு, இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, எல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு திங்கட்கிழமை டிஎஃப்ஓவுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். டிஎஃப்ஓ ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது? செங்கல்பட்டில் இருக்குது. டிஎஃப்ஓம்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவார்.
நான் அப்போ நியூ டெஸ்டமெண்ட் சர்ச்சில் புது விசுவாசி, அங்கே ட்ரம்ஸ் வாசிக்கிறேன் சர்வீஸுக்கு. அப்போ நான் பாஸ்டர்லாம் கிடையாது, நான் ட்ரம்ஸை வாசிக்கிறேன் ஒரு சர்ச்சில். அப்போ ஜேக்கப் கிட்டாரை வாசிப்பாங்க, நான் ட்ரம்ஸை வாசிப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், செய்யும் தொழிலே தெய்வம். யார் அவர்? செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் இந்த வேலையை முடித்தாதான் நம்ம மண்டே என்ன பண்ண முடியும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும். எவ்ரி மண்டே இந்த வாரத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நம்ம எங்கே டிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவர் சொல்லுவார், செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணுவார். நான் பார்த்தேன், ஒரு சண்டே பார்த்தேன். நான் சொல்லிட்டேன், சார் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ எப்படி நீ ஆஃபீஸர் நீ ஒபே பண்ணாமல் இருக்க? என்னோட ஆஃபீஸர் அங்கே இருக்கார், அவரை நான் ஒபே பண்ணுவேன். ஓய்வு நாள் கர்த்தருடையது. நேராக சர்ச்சுக்கு போயிட்டு போய் என்ன ஆராதனை முடிச்சுட்டு வர மண்டே வந்தார்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்குவார், என்னென்னோ பண்ணார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அதாவது பெரிய ஏரியா இருக்கிறதுனால ரெண்டாக பிரிக்கிறாங்க. பொன்னேரி ரேஞ்ச் ஆஃபீஸ் ஒன்றும் ஸ்ரீபெரும்புதூர் ரேஞ்ச் ஆஃபீஸர் ஒன்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் இவர், என்ன வேணும் பொன்னேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. எங்கே பண்ணுறாரு? பொன்னேரிக்கு. அங்கே ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தார் கிளர்க்கு. அவர் சொன்னார், பாலு உனக்கு வேட்டு வச்சுட்டான், உன்னை பொன்னேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், டெய்லி நீ பொன்னேரிக்கு போயிட்டு வர முடியாது, இப்போ அந்த ஆள் கை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னாரு. நான் சொன்னேன், கர்த்தரை மதிக்காதவனை நான் என்ன பண்ண மாட்டேன், கனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். வந்தார், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டிஎஃப்ஓ சைன் பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு நான் பாட்டும் பொன்னேரி போயிட்டேன். எதா கேட்பேன்னு பார்த்தார் பொழுது நான் போயிட்டேன். அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தான். அவர் கேட்குறாரு, ஏன் உனக்கும் அவருக்கும் எதா பிரச்சனையாப்பா, அங்கேயே நிறைய வேக்கண்ட் இருக்கிறதே, உன்னை அங்கேயே போடாமல் ஏன் இவ்வளோ தூரம் அந்த ஆள் உன்னை இழுக்கடிக்கிறான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் பேர் நல்லா கண்ணையா நாயுடுன்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்கிறவர். நான் ஒன்றுமே சொல்லலை. அங்கிருந்த சார்லஸ்ன்னு ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே வேலையே இல்லை பாலு, நீ எங்கே வேணாலும் போ, வாரத்தில் ஒரு நாள் வந்து கையெழுத்து போட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தாம்பரத்தில் பார்ப்பார் சம்டைம்ஸ், வேலை நேரத்தில் இங்கே இருக்க சார் நான் டிஎஃப் ஆஃபீஸ் போகிறேன்னு. ஏன் தெரியுமா, கடைசியில் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பென்ஷன் ஆஃப் பென்ஷன் தான் வாங்கினார். கொஞ்ச நாள் கழித்து அந்த மனுஷன் இறந்தே போனார். கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார். கலங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்றைக்கு தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றதுனால இந்த உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஓய்வு நாளை நீங்கள் அசட்டே நினைக்கிறீங்க, உயர்வும் மேன்மையும் ஓய்வு நாளில் தாங்க இருக்குது. ஆசீர்வாதம் ஓய்வு நாளில் தாங்க இருக்குது. பாலும் தேனும் ஓடுகிறது ஓய்வு நாளில் தாங்க இருக்கிறது. அன்னைக்கு அவ்வளோ வைராக்கியம், வேலை முக்கியம், வேலை விட என் தேவன் முக்கியம் என்று நான் நினைத்தேன். என்னுடைய உயிரை விட என் தேவனுடைய ஓய்வு நாள் முக்கியம் என்று நான் நினைத்தேன். எனக்கு தலைவலின்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராமல் நிற்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம்னா சர்ச்சுக்கு வராமல் எத்தனை பேர் நிற்கிறீங்க? ஒரு பிரச்சனைனா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராமல் நிற்கிறீங்க? வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போய்த்தான் ஆகுவேன். அதனால்தான் என்னை உயர்ந்த ஸ்தலங்களை கர்த்தர் நிற்க வைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு, ஓய்வு நாளுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை கர்த்தர் போஷிப்பார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை கர்த்தர் போஷிப்பார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. என்ன? நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்றாரு? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். எனக்கு அவர்களுக்கு அடையாளமா இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அப்போ உனக்கும் தேவனுக்கும் அடையாளம் எது?
ஓய்வு நாள் தான். உனக்கும் தேவனுக்கு அடையாளம் எது? ஓய்வு நாள். அவன் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படி எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணி என் கட்டளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். தேவ கட்டளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் அவன் பிழைப்பான். அவர்களும் அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமும் குலைச்சலாக்கினார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்கிறேன். உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். ஓய்வு நாளைக்கு வராதவர் மேல் தேவனுடைய கோபாக்கினி வரும். ஓய்வு நாள் வராதவர் மேல் தேவனுடைய கோபாக்கினி கட்டாயம் வரும். பதினாறாம் வசனம் சொல்லுது, நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன். சிங்காரமான தேசம். உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடணும்னா ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆசரிக்கணும். உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓட வேண்டும். ஓய்வு நாளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் நீ ஆசரிக்க வேண்டும். ஆகவே சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசம் சிங்காரமான தேசத்தை அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை. அப்போனா ஓய்வு நாளை ஆசரிக்காத போது தேவனுடைய கோபாக்கினி வருகிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பாலும் தேனும் குடும்பத்தில் ஓடுகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஓய்வு நாளில் 22ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், எசேக்கியேல் 22:26 என்ன பண்ணாங்கன்னா, இருங்க கடைசி, என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், அவள் நடுவிலே நான் கனஈன பண்ணப்படுகிறேன். கடைசியில் என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், அவள் நடுவிலே நான் கனவீன பண்ணப்படுகிறேன். ஓய்வு நாட்களில் என்ன பண்றாங்களா? கனஈனம் பண்றாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க. ஆசாரியனும் சரி, விசுவாசியும் சரி, ஓய்வு நாட்கள் என்ன பண்றாங்க? கண்களை மூடிக்கொள்கிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். ஐயா, ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு வந்தும் தூங்குறவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வந்து தூங்குறாங்க தெரியுமா? வசனத்தை கேட்காதபடி தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். எப்படா இந்த மனுஷன் நம்மளை விட்டுருவான்? அதனால அவர்கள் தங்களை என்ன பண்றாங்க? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். ஓய்வு நாளை வசனத்தை கேட்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஓய்வு நாளில வேத வசனத்தை ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து வாசித்தார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. போதும். அப்போ ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து சபைக்கு போனார். எல்லா ஓய்வு நாளிலும் ஆராதனைக்கு இயேசு போனார். அங்கே வேத வசனங்களை வாசித்தார்கள். அப்போஸ்தலர் 16:13 வாசியுங்கள். அப்போஸ்தலர் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய்
ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்க ஒரு சரியான சர்ச் கிடையாது. இப்பதான் போறாங்க அந்த பட்டணத்துக்கு. ஓய்வு நாளில சர்ச் இல்ல. ஆக பவுலும் எங்க போயிருக்கிறாங்க? ஆற்றங்கரைக்கு போய் அங்க போய் ஆசரிக்கிறார்கள். ஓய்வு நாளில அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆக ஓய்வு நாளில ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் 18:4 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஓய்வு நாளிலே சம்பாஷணை பண்ணி வந்திருக்கிறவர்களாம் புத்தி சொல்லி அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பவுல் அப்போஸ்தலன் நடத்தினார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில சுருக்கமாக சொல்கிறேன், 7 நாளில் இருந்தார் ஆண்டவர். அதில் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். உருவாக்கப்பட்ட ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் முதலிலே சந்தித்தது ஓய்வு நாள் தான். முதலிலே அவன் சந்தித்தது யாரை? தேவனை சந்தித்தான். உருவாக்கப்பட்ட மனிதன் முதலிலே சந்தித்தது யாரு? ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஓய்வு நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். தலைமுறைதோறுக்கும் நமக்கும் தேவனுக்கும் அது உடன்படிக்கை. 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யாத்திராகவும் அந்த ஓய்வு நாளில கர்த்தர் என்ன பண்ணாரு? பூரித்தார். பாவ நிவர்த்தி செய்கிற நாள். ஆத்துமாக்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம தேவனுடைய சமூகத்தில் கட்டாயம் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த காரியங்களை செய்யாமலும் கர்த்தருக்கு பிரியமான அந்த நாளை நாம் ஆஸ்வதிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார், மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கப்படுகிற கர்த்தர். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பாலும் தேனும் ஊற்று ஓய்வு நாளை நேர்த்தியாக நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை, எந்த குடும்பம் ஓய்வு நாளில் அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி குடும்பமாய் வந்து ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், பரிசுத்தமாய் வளரும். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கையின் பிரயாசையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தில் பாலும் தேனும் கட்டாயம் ஓடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஏமா உன் பிள்ளைய நீ சர்ச்சு கூப்பிட்டு வரல? கிரிக்கெட் விளையாட போயிட்டான் பாஸ்டர், பசங்களோட சேர்ந்து விளையாட போயிட்டான் பாஸ்டர். பல குடும்பங்கள் நான் அறிவேன், எங்கம்மா உன் பையனை வரல பாஸ்டர், கிரிக்கெட் மேட்ச் அதால போயிட்டா பாஸ்டர். கடைசி அந்த பிள்ளை பரிசுத்த குலைச்சலாகி அந்த பிள்ளை கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதபடி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தலைவலியாயிருக்கும். அநேக குடும்பங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்றைக்கு உன் பிள்ளையை சர்ச்சுக்கு வராம வீட்டில் விட்டுட்டு வரியோ, மற்ற பிள்ளைகளோட விளையாட விட்டுட்டு வரியோ, உன் பிள்ளைகளை சத்தியத்தை அறியாதபடி பிற்காலங்களில் அந்த பிள்ளைகள் துன்மார்க்கமாய் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்ல விசுவாசியா இருப்பீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன். உன் பிள்ளை எங்க நிக்கிறான்? உன் பிள்ளை எங்க நிக்கிறான்? உன் வாலிப பிள்ளை எங்க நிக்கிறான்? உன்னை போல உன் பிள்ளை பரிசுத்தமாய் தேவனை ஆசரிக்கிறானா? உன் பிள்ளை தேவனை தேடுகிறானா? ஏன் தெரியுமா? உன் பிள்ளை நீ கிறிஸ்து இயேசுக்குள் வளர்க்கவில்லை. சின்ன பையன் தானே, மாறிடுவான். கட்டாயம் மாற மாட்டாங்க. அதனால்தான் சின்ன பிள்ளைங்களை நானே வெளியே அனுப்பாத காரணம் இதுதான். சின்ன பிள்ளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு சொல்லுவேன், ஓய்வு நாளை
குடும்பமை ஆசரிங்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் இருந்திருப்போம். இன்றைக்கு உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைகள் ஒழுக்கமா வளரணுமா? உன் குடும்பத்துல பாலும் தேனும் ஓடணுமா? உன் கணவர் குடிப்பழக்கத்தை விடுதலையாக்கப்பட வேண்டுமா? உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அவர். 6 நாளும் நன்றாயிருந்தது என்று சொன்ன கர்த்தர் 7 நாளை பற்றி சொல்லும்போது அது பரிசுத்த நாள் என்று சொன்னார். பரிசுத்த நாள் சபை கூடும் நாள். உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தனாகிலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. தேவனுக்கு என்று காத்திருக்கின்ற ஒரு நாள். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னி, நீ ஓய்வு நாளில நானும் என் வீட்டாரும் சபையில் இருப்போம். நானும் என் வீட்டாரும் சபையில் இருப்போம். எந்த காரியமானாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒரு நாளும் சபைக்கு ஓய்வு நாளில் கட்டாயம் நான் இருப்போம். ஏற்ற நேரத்தில் சபைக்குள்ள இருப்போம். சரியான நேரத்தில் ஆவிக்குள்ளான கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளான நான் கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளாக வேண்டும். கர்த்தருடைய நாளில நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய நாளில நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் கர்த்தருடைய நாளில பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் பாவங்களை நிவர்த்தி செய்கிற நாள், கர்த்தர் உன்னோடு பேசுகிற நாள். ஒப்பு கொடுப்போமா? இப்போ சொல்ற பெற்றோர்களே, நீ உண்மையா கர்த்தரை தேடுவானால், பிள்ளை உண்மையா கர்த்தருக்குள் வளர்ப்பீரானால், உன் பிள்ளைகள் நிமித்தம் உன் இதயம் சந்தோஷத்தை பூரிக்கும். கர்த்தரை ஆசிரித்து பூரித்தார். உங்களை பார்த்து எப்படி பூரிக்கிறாரோ, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கும் போது உங்கள் இருதயம் பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு, பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை கண்டு உங்கள் இருதயம் பூரிக்கும். எத்தனை குடும்பங்களில பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல பிள்ளைய அது இஷ்டத்துக்கு நீ விட்டுட்ட. ஓய்வு நாளில் சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும். சண்டே கிளாஸ் சாதாரண விஷயம் இல்லை. உன் பிள்ளையை ஒழுங்குபடுத்துகிற, உன் பிள்ளையை சத்தியத்துக்குள் வளர்க்கிறது தான் சண்டே கிளாஸ். சிலர் குழந்தைகளை சண்டே கிளாஸ் அனுப்ப மாட்டேன்னு கையில் இடுக்கி வச்சுக்காதீங்க. சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. ரைஸ் ஜெபிப்போமா? தகப்பனே, உன் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே, உன் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இனி ஓய்வு நாள் தோறும் தேவ சம்பத்தில் இருப்பேன்.
மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன். என்ன குடிப்பழத்தை விடுதலையாக்கப்பட முடியலையே. ஆண்டவரே, துன்மார்க்கமான நண்பர்களிலிருந்து வெளியே வர முடியலையே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் திரள் கேட்கும். ஓய்வு நாளில கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஓய்வு நாளிலே பரிசுத்தமாவா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவா. காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. வாசனையா மகிழ்மையா. ஜெபிப்போம். ஆசீர்வாதம் சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் இங்கே இருங்க. சில காரியங்கள் நான் பேசுவார். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட பேசினீர் ஐயா. ஓய்வு நாள் ஆராதனை குறித்து பிள்ளைகளோடு பேசினீர் ஆண்டவரே. அது உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில ஓடும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். பலத்தால் எடை கட்டிக்கொள்ளும். ஓய்வு நாளில கர்த்தர் அநேகரை சுத்தமாக்கினார். ஆண்டவரே, அப்படியா இந்த ஓய்வு நாளில வந்திருக்கிற சுகமாவார்களாக, எல்லா பிசாசில் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.